ஐபிஎல் 2025 முதலாவது ஆட்டத்தில் இனாகரல் சீசனுடைய ஓப்பனிங்கில் மோதின கேகேஆர் ஆர்சிபி அணிகள் மோதல் என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன பரபரப்புக்கு நாம காத்திருக்கிறோம். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. ஐபிஎல் 2025 இன்னைக்கு கிக் ஆஃப் ஆகுது. ஐபிஎல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவு வர ஒரு விஷயம். உலகத்தில் உள்ள எந்த மூலையில் ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயரும் ஐபிஎல் டீம்ஸ்குள்ள வந்துறாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த நாட்டு பிளேயர், இந்த ஸ்டேட்டுக்கு ஆடின பிளேயர் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த ஐபிஎல் டீமுக்காக ஆடுற பிளேயர்னு சொல்லி உலகத்தையே சுருக்கி காட்டுற ஒரு டோர்னமெண்ட்டாக, ஒரு டஃபஸ்ட் T20 லீகாக இருக்குது. கடந்த ஒரு 17 வருஷமாக ரொம்பவே சூப்பராக செயல்பட்டு இருக்கிற ஒரு சீசன் இப்போ அடுத்த சீசனில் அடியெடுத்து வைக்க இருக்கிறாங்க. மீண்டும் 2008 ஓப்பனரில் மோதி ஃபயர் ஒர்க்ஸை கொடுத்த அதே கேகேஆர் மற்றும் ஆர்சிபி அணிகள் 2025 ஓப்பனர்லையும் மோத இருக்கிறாங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 2024 கப்பு ஜெயிச்ச பிறகு அவங்களுடைய அப்போதைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அணியிலிருந்து விலகி புதிய கேப்டனாக அதே மும்பை மண்ணை சேர்ந்த அஜிங்கியா ரஹானே சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. வெறும் பேஸ் பிரைஸில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனா இது வரைக்கும் ஒரு ஆட்டம் கூட இவர் கேப்டன்சி பண்ணி தோத்ததில்லை அப்படின்ற ஒரு சூப்பரான ரெக்கார்டை வச்சிருக்கிற, அக்ராஸ் ஃபார்மேட்ஸில் இப்படி ஒரு பக்கா ரெக்கார்டை வச்சிருக்கிற ஒரு கேப்டன். ஐபிஎல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கவலைக்கிடம் தான் சொன்னோம். 23 ஆட்டங்களை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் 2 ஆட்டங்களை ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் கேப்டன் பண்ணியிருக்கிற இவர், அதாவது மொத்தமாக 25 ஆட்டங்களில் 9 ஆட்டங்கள் ஜெயிச்சு 16 ஆட்டங்கள் தோல்வி அப்படின்ற ஒரு கொஞ்சம் டிஸ்மல் ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு வீரர். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சியில் 122 ஸ்ட்ரைக் ரேட்லையும் 25 ஆவரேஜ்லையும் 582 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறார். 2 ஹாஃப் சென்ச்சுரிஸ் தான் அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கேப்டன்சி வைஸ் ஒரு டிஸ்மல் ரெக்கார்டு இருந்தாலும் 2024 அவர் ஆடக்கூடிய மும்பை ரஞ்சி டீமுக்கு கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. அதை தொடர்ந்து ஈரானி கோப்பை அந்த இதுலேயும் மும்பை அணியை ஜெயிக்க வச்சாரு. அதை தொடர்ந்து சையத் முஸ்டாக் அலி டிராஃபி அதுலேயும் மும்பை அணியை ஜெயிக்க வச்சாருன்னு சொல்லி இப்படி அடுக்கி சிறப்பான விஷயங்களை பண்ணி கொடுத்த ஒரு வீரர். கடந்த சில ஆண்டுகளாக ஃபார்முக்கு கஷ்டப்பட்டு இருந்த சூழலில் இந்திய அணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சூழலில் கடந்த வருஷம் சையத் முஸ்டாக் அலி டிராஃபியோடைய ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து இப்போது ஐபிஎல்ல மீண்டும் ஒரு கேப்டனாக தன்னை நிரூபிக்கிறதுக்காக 36 வயசு ஆனாலும் பழைய ஸ்டைல் மற்றும் அழகோட களமிறங்க இருக்கிறார் அஜிங்கியா ரஹானே ஆஸ் கேகேஆர் கேப்டன். 2022 கேகேஆருக்காக ஆடி இருந்தாலும் அப்போது அதிகபட்சம் ஒரு 3 ஆட்டங்கள் 4 ஆட்டங்கள் தான் ஆடி இருந்தார். ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருந்தார். அதை தாண்டி பெரிய வாய்ப்புகள் அவர் கிடைக்கல. இப்போது மீண்டும் கேகேஆர் கலர்ஸில் ஒரு கேப்டனாக களமிறங்க இருக்கிறாரு ரஹானே. அடுத்தது அப்படியே ஆர்சிபி சைடு போடணும்னு சொன்னால் புதுமுகமான ஒரு கேப்டன் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடக்கூடிய மத்திய பிரதேஷ் ஸ்டேட் டீமுக்கு ஒரு சிறப்பான கேப்டனாக நின்று வித் போத் பேட் அண்ட் பால், வித் பேட் அண்ட் ஆல்சோ ஆன் த ஃபீல்டு. ட்ரெடிஷ்னலி இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், பட் ஒரு பார்ட் டைம் விக்கெட் கீப்பர்னு சொல்லலாம். விக்கெட் கீப்பராக ஆடி இருக்கிறாரு. வித் போத் பேட் அண்ட் க்ளவுஸ் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு வித் கேப்டன்சி எஸ் வெல். 2024 முஸ்டாக் அலி டிராஃபியோடைய ஃபைனல் வரைக்கும் அணியை கூட்டு வந்து ரன்னர்ஸ் அப் அப்படின்ற ஒரு நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். ஸோ வந்து சையத் முஸ்டாக் அலி டிராஃபியோடைய சாம்பியன்ஸ் கேப்டன் மற்றும் ரன்னர்ஸ் அப் கேப்டன் 2 பேரும் தான் இன்றைக்கி ஐபிஎல்ல மோத இருக்கிறாங்க அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஃப்ரான்ச்சைசஸ்க்காக. ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கேகேஆரில் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸுகளை ஓப்பனிங்கில் கொடுத்து ஒரு ஆல்ரவுண்டராக கலக்கின சுனில் நாராயண் ப்ளஸ் கொஞ்சம் இஃபி ஃபார்மோட இருந்தாலும் ஐபிஎல் அப்படின்னு சொன்னால் கிக் ஆஃப் ஆகக்கூடிய குவிண்டன் டிகாக். 1 டவுனில் கேப்டன் ரஹானே அவருடைய ரோல். ஸோ நம்பர் 4 வெங்கடேஷ் ஐயர், நம்பர் 5 ரகுவன்ஷி இறங்குவார். இளம் வீரரான அன்கிரீஷ் ரகுவன்ஷி மும்பைக்காக ரஞ்சி கிரிக்கெட் ஆடி வரக்கூடிய ஒரு வீரர், அவர் இறங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இல்லை ரிங்கு சிங் வருவாரான்றது பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ரி ரசல் கண்டிப்பாக அவரோட மசலை கண்டிப்பாக வித் போத் பேட் அண்ட் பால் யூஸ் பண்ணுவார். ரீசெண்ட் டைம்ஸில் டெத் ஓவர்ஸும் சூப்பராக போட்டுருக்காரு. நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஆல்ரவுண்டர், எப்போவுமே எந்த சிச்சுவேஷனில் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இளம் வேகப்பந்து வீச்சு புயல் ஹர்ஷித் ராணா, வைபவ் வரையரா, இந்த மாதிரி இளம் வீரர்களை வச்சு இறக்க இருக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ரிச் நோர்ச்சியா அல்லது ஸ்பென்சர் ஜான்சன், கண்டிப்பாக இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வாய்ப்புகள் மிகுதி, காரணம் லெஃப்ட் ஆர்ம் சீமர் அப்படின்ற ஒரு கூடுதல் பலம். அப்படியே போனோன்னா டிஎன்பிஎல்ல கலக்கி ஐபிஎல்ல கலக்கி இப்போ இந்தியா டீமுக்குள்ள சாம்பியன்ஸ் டிராஃபி வரைக்கும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற வருண் சக்கரவர்த்தி. ஸோ வந்து அவருடைய ட்ரீம் ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் 2 சீசன்ஸாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் ஐபிஎல்ல. அதோடைய பர்ஃபார்மன்ஸை டிஎன்பிஎல்லையும் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணார். தமிழ்நாடு டீமுக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். அதோடைய விளைவாக 2021 அவர் தவற விட்ட, அதாவது அவர் வாங்கி கோட்டை விட்ட இந்தியா கேப்பை மீண்டும் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு வித் ஓடிஐ ஸ்பாட்ஸ் அஸ் வெல். ஸோ 2வது ஓடிஐ மேட்ச்லேயே 5 எடுத்த ஒரு அட்டகாசமான ஒரு பவுலர். T20 இன்டர்நேஷனலில் 3 5 எடுத்த ஒரு அட்டகாசமான டேஞ்சரஸான மிஸ்ட்ரி ஸ்பின்னர். இவருடைய பந்து வீச்சை ரீட் பண்ணுறதுக்கு பேட்ஸ்மேன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே யோசிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு பவுலர். ஸோ வந்து இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா
ஒரு முறை வருண் சக்கரவர்த்தியை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கே கிடைச்சிருக்குது. என்னுடைய நண்பர்களோட வருண் சக்கரவர்த்தியை சந்திக்கிற வாய்ப்பு, அவர் கூட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு 2 மாதத்தில் வருண் சக்கரவர்த்தி மீண்டும் இந்தியன் டீமில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வரார். அப்படின்ற வகையில் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியோட ஒரு சார்ஜப்பா ஐபிஎல்ல அவருடைய கலக்கலான பர்ஃபார்மன்ஸ்களுக்காக நாங்கள் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் 11 டீம் காத்துட்ருக்குது. ஸோ இப்போ ஆர்சிபி டீம் பக்கம் அப்படியே போயிடுவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓப்பனிங் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பவர் பிளே ஸ்பெஷலிஸ்டான ஃபில் சால்ட் ஒரு ஹை ப்ரைஸ் டேக் கொடுத்து எடுத்தாங்க. ரீசெண்டாக முடிவடைஞ்ச சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் அதிகமாக அடித்த ரன்னே 30 ரன் தான் அப்படின்ற நிலமையில தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அட்டாக்கிங்கான பிளேயர், அதிரடியாக மட்டுமே விளையாடக்கூடிய 1 கியர் பிளேயர், 1 டைமென்ஷனலான ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பக்காவான பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். பவர் பிளேயில் எவ்வளோ பவுண்டரிஸ் அடிக்க முடியுமோ, எவ்வளோ சிக்ஸஸ் அடிக்க முடியுமோ, பவர் பிளேயில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய ஒரு வீரர். போன வருஷம் சூப்பராக ஐபிஎல் இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் கேகேஆர் அணிக்காக. அவர் கேகேஆர் அணி கப்பு ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த வீரர்களும் இல்லை இந்த ஃபில் சால்ட்டும் முக்கியமானவர். அந்த நம்பிக்கையில் மீண்டும் ஃபில் சால்ட்டை ஒரு ஹை ப்ரைஸ் டேக்கு ஆர்சிபி வாங்கியிருக்காங்க. பட் அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே கவலைக்கிடமாக தான் இருக்குது. ரீசெண்டாக முடிவடைஞ்ச இந்தியாவுக்கு எதிரான 5 மேட்ச் T20 சீரிஸில் ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டார். கடைசி மேட்ச்சில் ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி. ஓடிஐ சீரிஸில் பெருசாக பர்ஃபார்மன்ஸுகள் இல்லை. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரொம்ப மாடஸ்டான பர்ஃபார்மன்ஸ். இப்படி அடுக்கடுக்காக ஸ்ட்ரிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸோட, அதாவது பிலோ ஆவரேஜ் ஸ்கோர்ஸோட டோர்னமெண்ட்குள்ளே வர இருக்கிறார் ஃபில் சால்ட். அடுத்தது விராட் கோலி. எத்தனை முறை விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு வீரர். கிங் இஸ் கிங் அப்படின்றத திரும்ப நிரூபிச்சிருக்கக்கூடிய ஒரு வீரர். ஸோ எவர் ரிலையபிள் கிங் கோலி ஃபார் ஆர்சிபி ஓப்பனிங் பண்ண போகிறாரு. 1 டவுனில் தேவ்தத் படிக்கல் ரீசெண்டாக பெரிய ஃபார்ம் இல்லை. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வாய்ப்பு கிடைச்சது. ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரிக்கு அப்புறம் அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. பெரிய வாய்ப்புகளுக்காக காத்துட்ருக்கிறாரு. ரஞ்சி சீசன்லேயும் ரொம்ப பெரிய ரன்ஸ் அவர் கிட்ட இருந்து வரல. ஸோ ஆர்சிபியால் வளர்த்து விடப்பட்டு மீண்டும் ஆர்சிபி அணிக்கு அவருடைய கிரிக்கெட் கேரியரை ரெடீம் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாரு தேவ்தத் படிக்கல். அடுத்த நம்பர் 4 ரஜத் பட்டிதார், ஒரு அட்டகாசமான இன்ஃபார்ம் பிளேயர், கேப்டன் அஸ் வெல். ஸோ வந்து இவர் கண்டிப்பாகவே வேல்யூபிள் ஆசெட். இவருடைய 197 ஸ்ட்ரைக் ரேட் அகேன்ஸ்ட் ஸ்பின், அது கேகேஆர் ஸ்பின்னர்ஸை எப்படி டீல் பண்ண போறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது லைம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் ஆடுவார். ஆடுற மேட்செல்லாம் நச்சுன்னு ஆடுவார். ஸோ ரொம்ப ஆபத்தான ஒரு வீரர். எந்த நேரத்தில் எப்படி அடிப்பார், என்ன பண்ணுவார்னு தெரியாது. இவருடைய சிக்ஸஸ்க்கு எந்த கிரவுண்டுமே பெருசு இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமான ப்ரூட்டலான பவர்ஃபுல் ஹிட்டர். பந்து வீச்சிலையும் யூஸ்ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் காட்டி போடக்கூடிய ஒரு டீசெண்டான லெக் அண்ட் ஆஃப் ஸ்பின் பவுலர். எனக்கு தெரிஞ்சு அந்த லெக் அண்ட் ஆஃப் ஸ்பின் பவுலர் அப்படின்றது சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு இவருக்கு தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதே மாதிரியான ஒரு டைப் ஆஃப் மிக்ஸ்ட் பவுலர். அடுத்தது ஜிதேஷ் சர்மா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர். அகேன் பேஸு ஸ்பின் எது போட்டாலும் 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் பறக்கும். அதுவும் டெத் ஓவர்ஸில் வந்தால் ரன் வேகம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீரர். பெரிய ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிக்கிறாரோ இல்லையோ, இவருடைய கேமியோஸ் டீமுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான பிளேயர், அட்டகாசமான ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்றது கூடுதலான பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டேஞ்சரஸான ஒரு விக்கெட் கீப்பர். அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னு சொன்னால் தே ஹேவ் குருணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் சூப்பர் ரெக்கார்டு வச்சிருந்தாலும் விக்கெட்ஸ் காலத்தில் அவருக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ரீசெண்டாக நடந்திருக்கிற டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் புவரான விக்கெட் காலம் உள்ள ஒரு பவுலராக தான் இருந்திருக்கார். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ரன்ஸ் எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில், எந்த வேகத்தில் தேவையோ அந்த வேகத்தில் அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். தேவைப்பட்டால் இவரை வந்து டாப் ஆர்டரில் இறக்கி விட்டு ஆட வைக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆல்ரவுண்டர். அட்டகாசமான லைவ் ஒயர் ஃபீல்டர்ன்றது கூடுதலான பலம். அப்படியே போனோம் அப்படின்னு சொன்னால் புவனேஸ்வர் குமார், அனுபவம் வாய்ந்த ஒரு பேஸ் பவுலர். இந்தியன் சர்க்கியூட்டில் ரொம்ப நாளாக ஸ்விங் கிங் அப்படின்ற ஒரு டேகோடு இருந்த ஒரு வீரர். பேட்டிங்கில் ஒரு கிங்கு, பவுலிங்கில் ஒரு ஸ்விங் கிங்குன்னு சொல்லி இந்த முறை ஒரு பவர்ஃபுல்லாக இறங்க இருக்கிறாங்க ஆர்சிபி. அப்படியே போனோம்னு சொன்னால் ஜாஷ் ஹேசல்வுட், மாடர்ன் டே கிரிக்கெட்டில் அதுவும் ஷார்ட்டர் ஃபார்மேட்டில் கூட லைன் லென்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத திரும்ப காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டே கிளென் மெக்ரா. ஸோ வந்து இவருடைய பந்து வீச்சும் கண்டிப்பாக ஆர்சிபியோடைய அட்டாக்ல ரொம்ப ஒரு குரூஷியலான இடத்த பிடிக்கும். பட் இவருக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாப்ல, இன்ஜுரி. திரும்ப அடிக்கடி இன்ஜுரியில் விழக்கூடிய ஒரு இன்ஜுரி ப்ரோனான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். பட் இவர் போட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் ஹி கேன் பி அன்ஸ்டாப்பபிள் அகேன்ஸ்ட் எனி டீம் இன் த வேர்ல்ட். அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யஷ் தயால். போன சீசனில் ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறதுக்கு முக்கியமான காரணமாக தோனியுடைய விக்கெட்டை கடைசி நேரத்தில் வந்து எடுத்து ஆட்டத்தை அப்படியே ஆர்சிபி வசமாக திருப்பி விட்ட ஒரு பவுலர். அந்த ரிங்கு சிங் எப்போ இவரை ஓவரில் 5 6 அடிச்சாரோ அதுக்கப்புறத்துலேருந்து ஆர்சிபி எடுத்தாங்க. ஆர்சிபி எடுத்தப்போ கூட ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் வந்துச்சு. ஆனால் ஆர்சிபிக்கு இவர் தான் கடைசியில் ஹீரோவாக மாறினார். அந்தளவுக்கு ஒரு எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான லெஃப்ட் ஆர்ம் சீமர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுயாஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இவரும் நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். கேகேஆரால் வளர்த்து விடப்பட்டு இப்போ ஆர்சிபி அடியில் ஒரு மெயின் ஸ்பின்னராக களமிறங்க இருக்கிறார்.
இது தவிர ஏகப்பட்ட ரிசர்வ்ஸில் ஏகப்பட்ட டேலண்ட்ஸை போத் கேகேஆர் அண்ட் ஆர்சிபி வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழலில் ரெண்டு அணிகளும் இந்த ஈடன் கார்டன்ஸில் மோதும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிச்சயமாகவே நல்ல ஒரு சாலிடான அட்டாக்கிங்கான ரெண்டு டீமுமே பேட்டிங் இருக்குது. அதே மாதிரி டீசெண்டான பேஸ் அட்டாக் ரெண்டு டீமுமே இருக்குது. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நரேன் சக்கரவர்த்தின்னு சொல்லி குவாலிட்டியான ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் சூப்பராக இருக்குது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக போட்டாலும் ரன்ஸை மட்டும் ட்ரைவ் பண்ணுறது T20 கிரிக்கெட்டில் முக்கியம் இல்லை, விக்கெட்ஸ் எடுக்கணும். அதில் கொஞ்சம் பாண்டியா கொஞ்சம் வீக்கர் ஹேண்டாக தெரிகிறாரு. அண்ட் சுயேஷ் சர்மா இது வரைக்கும் லீட் ஸ்பின்னர் ஆடினது கிடையாது. என்ன பண்ண போகிறான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் தான் டாப்பாக இருக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பேசர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் யூத் மிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வெரைட்டியோடு இருக்கிற ஆர்சிபி பெட்டராக தெரியுறாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருடைய டாப் ஆர்டரும் ஃபயர் பவரோடு இருக்கிறாங்க. ப்ளஸ் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் ஆஃப் ஃபார்ம், இங்கே டிகாக்னா அங்கே ஃபில் சால்ட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் கன்சர்ன்ஸ் ஆஃப் ஃபார்ம் வந்து டாப் ஆர்டர்லேயே இருக்குது. ஸோ இவங்களுடைய மேட்சப் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெதர் ரிப்போர்ட் கொஞ்சம் கவலைக்கிடம் அழிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில், புராதனமான ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் தொடங்க இருக்கிற இந்த போட்டியில் இன்னைக்கான மேட்ச் டேல ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொன்னால் மழைக்கு வாய்ப்புகள் மிகுதி அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. கடந்த 2 நாட்களாக பயிற்சி முகாம்களை எல்லாத்தையுமே மழை வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக மேட்சையும் வாஷ் அவுட் பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்புவோம். மழை பெஞ்சிட்டு இருக்கிற இந்த சூழலில் மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை வழக்கமாக இருக்கிறத விட 4லேருந்து 5 டிகிரி குறைவாக இருக்கும், வெப்பம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மழை பெய்யலனாலும் டியூக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ வந்து ஈரமான பந்தோட பந்து வீச வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் ரெண்டு அணி பந்து வீச்சாளர்களுக்கும் இருக்குது. ஸோ பேட்டிங் நிச்சயமாக ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அப்படி இப்போ எந்த விஷயமும் இயற்கை வந்து வழிவிட்டு நல்ல ஒரு ஆட்டம் நடக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பேஸ் மற்றும் ஸ்பின்னு எல்லா வெரைட்டியும் கண்டிப்பாக ஆட்டத்துக்குள்ளே வரும். நம்ம என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஐபிஎல் ஓப்பனரில் உங்களுடைய ஃபேவரட் யார்? ரஹானேவா, பட்டிதாரா? ஸோ எந்த டீம் வந்து அப்பர் ஹேண்டை எடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த 2 டீம்ஸ் இல்லை 4 டீம்ஸ் வீடியோவை ஒரே வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா டபுள் ஹெட்டர். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. போடக்கூடிய வீடியோக்களை கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க, லைக் போட்டுகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்திருங்கள். தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.